ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, புல்ரனுக்கு என்னோட கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன. ஸோ நான் வந்து என்னென்ன கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ நிறைய விதமான கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். போன புல்ரனில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து D5 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பம்ப் ஆயிருந்துச்சு. அண்ட் எக்கோ சிஸ்டம் பேஸ் பண்ணி ரன் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக பம்ப் ஆயிருந்துச்சு. என்ன நரேஷன்ஸ் வந்தாலும் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நியூட்ரலாக இருக்கும். ஸோ கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏஐ நரேஷன் வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்டார்ல உள்ள காயின்ஸை நீங்க பை பண்ணீங்கனாலோ கேமிங்க்கு நீங்க தனியா வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து உங்களோட பை என்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ நான் பார்த்துருக்க டாப் 5 காயின்ஸ் என்னென்ன, ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ட்ரி எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட, நீங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்றீங்கன்னா ஸோ பிடிஜி அண்ட் டாமினன்ஸோட மூவை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்எஸ்ஐ எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வந்து வீக்லி ஆர்எஸ்ஐ எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். ஸோ நீங்கள் பெல் ஐக்கான் ஆனில் வச்சா தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். சொலானா எக்கோசிஸ்டம், BRC20 அண்ட் கேமிங் டீப்பின், இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் மோஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது. கேமிங் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை விதமான காயின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நியர்லி போயிட்டே இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த ரீஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ் கேஸ் உடைய காயின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்காண்டி மட்டும் யூஸ் பண்ணுற காயினாக இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அந்த காயின் வந்து பம்ப் ஆகலாம் புல்ரனில் பயங்கரமாக. ஃபர்ஸ்ட் என்னோட 5th பிளேஸில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலா வச்சிருக்கேன். ஸோ காலா வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரன்லேயே உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ப்ராஜெக்டாக தான் காலா இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ டம்ப் ஆகிட்டு இவ்வளோ பெரிய லாங் கன்சால்டேஷன் நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்ஸ் வந்து எதுவும் அவங்க அவைலபிளாக கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ காலா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து $0.0341 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி டெம்போ இல்லை டிப்போ கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைரியா. இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.0104. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படியே ஒரு காலாவோட யூஸ் கேஸ் உடையது தான். பட் ஆனால் காலா வந்து பார்த்தீங்கன்னா போல புல்ரன்லேயே பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆனால் இப்போ இந்த புல்ரனுக்கு வந்து இது வந்து காலா மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைரியா. காலாவோட சேம் சப்ளை அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சர்க்குலேட்டிங் சப்ளைல 18% தான் வந்திருக்கு. ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளைல இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது டம்ப் ஆகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் அக்குமுலேட் பண்ணலை, ஸோ இதே சர்க்குலேட்டிங் சப்ளையோட அவங்க போகிறாங்கன்னா புல்ரனில் பயங்கரமாக பர்ஃபார்ம், காலாவோட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. இலிவியம் வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியலாட்டி நான் வந்து வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன் இலிவியம் பற்றி. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $105.55 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து வெளியில் வந்துருச்சு. அண்ட் மேக்ஸ் சப்ளை மட்டும்தான் அவங்க ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அது வந்து இதோட ஆல் டைம் ஹைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா $2,800 ஆல் டைம் ஹை, அண்ட் ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா $29.77. ஸோ இலிவியம் வந்து ஒரு கேமிங் ஜெயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RNDR, அதாவது ரெண்டர்னு சொல்லுவாங்க. வந்து ரெண்டரிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, கேம் ரெண்டரிங் அந்ததுக்காண்டி. ஸோ கேம் ரெண்டரிங் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மணி பே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டோக்கன்ஸாக பே பண்ணுறாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸை வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 2 டோக்கன்ஸை தான் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ளையும் அவுட்டு அண்ட் டோட்டல் சப்ளையும் அவுட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் சர்க்குலேட்டிங் சப்ளை பாருங்கள் 69%, ஒரு 70% ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். இன்கேஸ் இந்த 30% அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட அவ்வளோ பெரிய டம்ப்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $5 போயிடுச்சு. ஸோ என்ட்ரிஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு $2 $3 தான் நல்ல என்ட்ரியாக இருக்கும். பட் ஆனால் பிடிஜியோட மூவை பார்க்கணும். ஸோ டம்ப் ஆனால் தான் நம்ம வந்து RNDRல என்ட்ரி எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருக்க காயின் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ். ஸோ இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்க காயின்னு சொல்லுவேன். ஸோ இந்த புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த பிரைஸில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RNDRையும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் RNDRோட யூஸ் கேஸ் வேறு, இதோட யூஸ் கேஸ் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $2.45 இருக்குது. ஸோ 1.75 வந்துச்சுன்னா நல்ல அக்குமுலேட்டிங் ஜோனாக இருக்கும். அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து சார்ட் வைஸாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஏன் வந்து இந்த காயின்ஸ்லாம் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலா. ஸோ காலா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 83 சென்ட்ஸ் வரையும் போயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $0.03 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் லாங் வே இருக்குது பம்ப் ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காலாவோட அக்குமுலேட்டிங் ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மிட் ரேஞ்சஸ்லாம் இருக்கலாம். மைரியா. ஸோ மைரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பேரபோலிக் பம்ப் கொடுத்துட்டு அண்ட் வந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்காண்டி கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபில் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த 0.618 லெவலை வந்து உடைச்சாங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வரையும் கூட
வர சான்சஸ் இருக்குது. ஐ மீன் 0.005 வரையும் கூட வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் இது ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகக்கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனை வந்து உங்களோட பையிங் ரீஜனாகவே எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா எலிவியம். ஸோ எலிவியம் பற்றி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுக்கலான்னு. எலிவியம் வந்து பார்த்தீங்கன்னா $100 $80 இருக்கையிலே ஒரு நல்ல அக்குமுலேட்டிங் ரேஞ்ச் தான். பிகாஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா $39 இருக்கையில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதான் வந்து நல்ல அக்குமுலேட்டிங் ஜோனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காண்டி தான் போயிட்டு இருக்காங்க. கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எலிவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. அண்ட் R&R தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் வந்து ரொம்ப யூனிக்கானது. ஸோ இந்த பேரபோலிக் அப் ட்ரெண்ட். ஸோ அப்படியே ஒரு பேரபோலிக் மூவ் வந்து ஹை பம்ப் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு பயங்கரமான பம்ப் வந்து R&R நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ். ஸோ நியர்லி இங்கே பாருங்கள், நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $50 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த காயினை. அண்ட் கன்சல்டேஷன்ஸ் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா $7 to $8. ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா $30 போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி இங்கேருந்து ஒரு 15 ஓ நியர்லி ஒரு 1500% இது பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட யூஸ் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஜெயின்ஸாக இருந்து ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்யூட்டபிள் எக்ஸை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த ரீஜன்ஸை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இருக்க ரீஜன்ஸை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீஜன்லேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஒரு 1.5. ஸோ அந்த ரீஜனுக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கீழே வர அக்கமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ் ஒர்க். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்யூட்டபிள் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா $2.4 வாங்குறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அதே அமௌண்ட் அளவு நீங்கள் டிசிஏ பண்ணலாம். கைஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமிங் பிக்ஸ் ஃபார் திஸ் புல் ரன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் guys, and don't forget to hit the bell icon, and see you in another video guys. Thanks for watching. Bye.